இப்போ நான் சொல்கிற எல்லாமே வந்து ஹோம் கேர் டிப்ஸ் மட்டும்தான். நீங்கள் கிளினிக்கலாக ப்ரொசீஜர் பண்ணுறது அது வேறு விஷயம். இதை ஹோம் கேர் ரெமடியாக மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட மார்னிங் ரொட்டீன்ஸில் நமக்கு தேவையான, நம்ம ஹேருக்கு தேவையான இயற்கையான இரும்புச்சத்து, புரதச்சத்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு பெரிய நெல்லிக்காய். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கருகப்பில்லு, முருங்கைக்கீரை இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுடைய டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஆட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். சீட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பூசணி விதை, சன்ஃப்ளவர் சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, சப்ஜா சீட்ஸ், இதெல்லாமே சப்ஜா சீட் மட்டும் சோக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் டெய்லி நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே இயற்கையாக ஹேர் க்ரோத் நடக்க ஆரம்பிக்கும். இந்த சீட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சூப்பரான லட்டு டெய்லி கன்சியூம் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி இருக்குது. அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா ரெசிபின்னு டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ பண்ணிக்கிறேன். டெய்லி மார்னிங் எந்திரிக்கும் போதே நீங்கள் வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். ஒரு குட்டி மசாஜ் கூட பண்ணலாம். ஆனால் பண்ணி முடிச்சுட்டு ஹாஃப் அன் ஹவரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். டெய்லி ஹேர் வாஷ் பண்ணலாம்னா ஆயில் அப்ளை பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் ஹேர் வாஷ் கண்டிப்பாக பண்ணணும்.